அனைவருக்கும் வணக்கம். நேற்றோட நம்ம இளையராஜா பிறந்த தினத்தை கொண்டாடிட்டோம். இன்னைக்கு காலதாமதமாக அமெரிக்க அரசியல் தலைவர், பேச்சாளர் ஜெஃபர்சன் டேவிஸ், இவர் ஜூன் 3ஆம் தேதி பிறந்தவர். அமெரிக்க உள்நாட்டு போரின் போது அமெரிக்க மாநிலங்கள் கூட்டமைப்பின் தலைவராக பதவி வகித்தவரும் சிறந்த அரசியல் பேச்சாளருமான ஜெஃபர்சன் டேவிஸ் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் கெண்டகி மாநிலம் பேர்வியூ என்ற இடத்தில் வளமான ஒரு ரிச் ஃபேமிலியாக தான் பிறந்திருக்கிறார். ஆக்சுவலி இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலதாமதமாக காணொலி வெளியாகிறது. 1808ஆம் ஆண்டு இந்த ஜெஃபர்சன் டேவிஸ் பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறாரு. தந்தை மற்றும் இவரது குடும்பத்தினர் பலரும் அமெரிக்க புரட்சி போர் சிப்பாய்கள். ஆயிரத்தி 1812 நடந்த போரில் பங்கேற்றவர்கள். மிசிசிபி மாநிலம் உட்வில் நகரில் உள்ள வில்கின்சன் அகாடமியில் படிப்பை தொடங்கினார். பின்னர் கெண்டகி மாநிலம் ஸ்பிரிங்ஃபீல்டில் உள்ள செயின்ட் தாமஸ் கத்தோலிக்க பள்ளியிலும் அடுத்து மிசிசிபி ஜெஃபர்சன் கல்லூரியிலும் பயின்றார். இவர் பேர் ஜெஃபர்சன் டேவிஸ். படித்ததும் மிசிசிபி ஜெஃபர்சன் கல்லூரியில். 16வது வயதில் தந்தை மறைந்தார், இவருடைய 16வது வயதில். அதன் பின்னர் மிசிசிபியிலும் லூசியானாவிலும் இருந்த தன் சகோதரரின் பண்ணை வீட்டில் வளர்ந்தார். வெஸ்ட் பாயிண்டில் உள்ள அமெரிக்க இராணுவ அகாடமியில் அண்ணன் சேர்த்து விட்டார். பட்டம் பெற்று அமெரிக்க ஐக்கிய இராணுவத்தில் லெப்டினண்டாக 6 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இராணுவ பணியில் இருந்து விலகி பருத்தி விவசாயத்தில் ஈடுபட்டார். அரசியலிலும் ஆர்வம் ஏற்பட்டது. ஜனநாயக கட்சி ஆதரவாளராக அரசியலில் நுழைந்தார். 1843இல் கவர்னருக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார். ஆற்றல் வாய்ந்த பேச்சு இவரை கட்சியில் படிப்படியாக உயர வைத்தது. ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி, 2 கட்சி தான் அமெரிக்காவில். அமெரிக்க பிரதிநிதிகள் தேர்தலில்